இப்போ ஷேர் பண்றீங்க, நான் பேசினதுக்கு அப்புறம் எவ்வளவு பேர் ஷேர் பண்றீங்கன்னு பாப்போம். அவ்வளவுதான், நம்ம முடிச்சு விட்டீங்க போங்க. இங்க எத்தனை பேர் ஸ்டூடெண்ட்ஸ்? அப்படியே லைலா காலேஜ் ஸ்டூடெண்ட் எல்லாம் இந்த போட்டண்டா மண்ட பூரம் பெயிண்ட் எடுத்து வச்சிருக்காங்க. வாரு பூரா பென்ஷன் குரூப். முன்னாடி அங்க நின்னுட்டு இருந்த வெற்றிமாறன் சார் வந்தாங்க. ஹியூஜ் ஃபேன் சார். இருக்கட்டும்பா, ஐயாடி ரொம்ப படிச்சிட்டு இருக்க போல இருக்க. பேசுறீங்களா? இத நோக்கி பேசுனீங்கன்னா பேசுங்க, இல்லனா அந்த சைடு போங்கன்னு அனுப்பிச்சு விட்டாங்க. போயிட்டேன், கோச்சிக்கிட்டு போயிட்டேன். அடேங்கப்பா, ரொம்ப கோவக்காரியா இருப்பாங்க போலயே. இந்த ஒரு மேடைய பொலிட்டிக்கல் எஜெண்டாக்காக யூஸ் பண்ற யாரா இருந்தாலும் அவங்க தான் ஜோக்கர்ஸ். யாரா அந்த ஜோக்கர்ஸ்? கட்சியே ஆரம்பிக்காதப்ப இந்த கூட்டத்துல மூஞ்சில கட்சி கட்டிட்டு வந்து உட்காருவாங்க. ஆனா கட்சி ஆரம்பிச்ச உடனே அவன் வரமாட்டாங்க. அதாவது இந்த அமீர் போன்றவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, திமுக ஆட்சியில் இல்லாத போதுதான் அவங்களுக்கு போராட்டங்கள்லாம் கண்டுக்கு வரும். இதே திமுக ஆட்சியில நீட்டு தொடர்பான பிரச்சனைகள் இல்லாம இருந்துச்சா? எவ்வளவோ பிரச்சனைகள், மக்கள் பிரச்சனைகள் இருந்திருக்கு. அன்னைக்கெல்லாம் அவரோ வெற்றிமாறனோ ரோட்டுக்கு வந்திருக்காங்களா? நான் தூங்கிட்டேன், இன்னைக்கு தான் அமீர் இந்த தலைமை ஏற்று அந்த போராட்டத்தை நடத்தலன்னா டெல்லியில இருக்கிற மாணவர்கள் ஏதோ கலைஞ்சு வீட்டுக்கு போயிருவாங்கிற ரேஞ்சில் எதுக்கு பில்டப் பண்ணணும்? கேவலமான பில்டப் தேவையா? பில்டப் பண்றணும், பீலா வரணும், அது முக்கியம் இல்ல. நம்ம எது பண்ணாலும் இந்த உலகம் நம்மள உடனே உத்து பார்க்கணும். நான் தளபதியோட தீவிரமான ஃபேன். நேத்து தான் FDFS பார்த்துட்டு வந்திருக்கேன். அண்ணா நீ எங்க ஆளுனா? நீ எங்க ஆளுனா? ஏங்க இப்போ நான் கையில இந்த மைக் புடுங்கி நீங்க பேசுறதா இருந்தா சாதகமா பேசுங்க, இல்லன்னா போங்கன்னு சொல்றாங்க. இத என்னடா நான் ஒரு நாள் படத்தை பார்த்ததுனால நான் ஆன்டி சோஷியல் எல்லாம் கிடையாது. ஸ்டாப் காலிங் அஸ் ஜோக்கர்ஸ். யூ ஆர் தி ஜோக்கர். ஆமாங்க, நான் ஜோக்கர் தானுங்க. கூப்பிட்டு வச்சு படத்தை போய் பார்த்த ஜோக்கர்ஸ் சொல்றாங்க. பார்த்தா நான் வந்து ஜோக்கரா? வெற்றிமாறன் சார் உட்கார்ந்து இருக்காருல்ல, அவர் எத்தனை படங்கள் எடுத்திருக்காரு? அப்போ அவரையும் சேர்த்த ஜோக்கர் தான் கூப்பிடுறீங்களா? ஸ்டூடண்ட்ஸ் கால விழுந்து நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன். ஆனா இன்னைக்கு இங்க நடக்கிற ப்ரொடெஸ்ட் போலி ப்ரொடெஸ்ட். கட்சியோட ஸ்கோரை இதுல பண்ணலான்ற முயற்சி பண்ணாதீங்க. ஜென்சி டிஎம்கேன்னு போட்டு வந்திருக்கீங்க. எல்லாம் நம்ம ஆளுங்க தான். ஒளிஞ்சிருக்க லட்சணம் அந்த மாதிரி. டேய் உள்ள தள்ளு, பாடி உள்ள தள்ளு. சடுகுடு தடையில நீங்க தொடுத்த பிரியில தப்பி கூட அச்சமில்ல ஓடு. இப்ப புரியுதா நான் எந்த ஏஜெண்டா பத்தி பேசிட்டு இருக்கேன்னு? இப்ப புரியுது. டெமோக்ரஸிக்காக இவங்க போராடல, அவங்க ஏஜெண்டா வச்சுதான் போராடுறாங்க. உள்ள செருப்பால் அடிக்கணும். எந்த ஏஜென்ட்? நான் என்ன ஏஜென்ட்னு சொன்னேனா? ஏஜென்ட்னு சொன்னேன். கரெக்ட்டா கேட்டுக்கு பதில் சொல்லுங்க. சும்மா இங்கிலீஷ்ல மர்டர் பண்ணாதீங்க. இதுக்கு தான் படிக்கடான்னு அடிச்சுக்கிட்டேன். முட்டா பசங்கடா, அருவிக்கிட்ட முண்டங்கடா. அதுவும் பேன் நீட்டுன்னு பேச வந்துட்டு திரு அமீர் அவர்கள் வயிறு எறிகிறாரு விஜய் முதலமைச்சரா இருக்காருன்னு. பொறாம ஏன்டா அப்படி இருக்கானுங்க? எவனுமே முன்னேற கூடாதுங்கிறானுங்க. முன்னேறனால பொறாம பிடிச்சு அலையிறானுங்க. முன்பு போல போதை மருந்து வியாபாரம் செய்வதற்கு சுதந்திரம் இல்லை அல்லவா? நேத்து கொஞ்சம் வியாபாரம் பரவாயில்ல, இன்னைக்கு கொஞ்சம் இழுக்குது. வர்ற வியாபாரத்தை இழுக்குது. பழைய ஆட்சியார் தான் நீ பாட்டுக்கு வியாபாரம் பண்ணிட்டு இருக்கலாம். சோழிங்கநல்லூர்ல மெத்து கோடன் வச்சிருக்கலாம். என்ன அது அருமையான தொழிலா இருக்கியா? இது தெரிஞ்சிருந்தா வந்தன்னைக்கு இந்த வேலையில சேர்ந்து காசு பணத்தை சம்பாரிச்சு ஊர்ல வீட கட்டியிருப்பலையா, தெரியாம போச்சு. அந்த மெத்து தயாரித்து ஏற்றுமதி செய்யக்கூடிய அந்த தொழிலதிபர் ஜாபர் சாதிக் என்பவரோடு சேர்ந்து தொழில் செய்யலாம். அவர் முதலீடு செய்த பணத்தில் திரைப்படம் தயாரிக்கலாம். பேரோட சொல்றாரு. அவர் முதலீடு செய்த பணத்தில் ராதாகிருஷ்ணன் சாலையில் உயர் ரக காப்பி கடை திறக்கலாம். திருடுறதுல கூட ஒரு புத்திசாலித்தனம் இல்லையாடா? திரு ஜேம்ஸ் வசந்தன் அதுல கலந்துகிட்டு சொல்றாரு, தமிழ்நாடு அறிவார்ந்த சமூகம் அப்படிலாம் சொல்லாதீங்க. அதெல்லாம் அப்போ ஒரு திருட்டு குடும்பத்துக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சா அவன் அறிவாளி இல்லையா? ஊரை அடிச்சு ஒலையில போற ஒரு குடும்பத்தை திருப்பி கொண்டு வந்து ஆட்சியில உட்கார வச்சா அவன் அறிவாளி. நான் சொல்றேன், வெறி கொண்டுருவேன். நான் என்ன சொல்றேன்? ஆயிட்டு போறேன் பஸ். முட்டாள்கள் இருக்கும் இந்த மாநிலத்திலேயே நீங்கள் இருக்காதீர்கள் என்கிறேன். அறிவாளிகள் இருக்கும் மாநிலத்தை தேடி செல்லுங்கள். அறிவை வச்சு 5 ஆண்டுகளை என்ன பண்ணி கொள்ளதானே அடிச்சீங்க? ஆமா, கம்பெனி சீக்கிரத்தை வெளியே சொல்லாதடா. நீ போங்கன்ற
இந்த முட்டாள்கள் ஓட்டு போட்டு முட்டாள் ஆளும் மாநிலத்தில் நாங்கள் மகிழ்ச்சியாக இருந்து கொள்கிறோம். உங்களை போன்ற அறிவாளிகள் எங்களுக்கு வேண்டியதில்லை. இந்த மேடைய பொலிட்டிக்கல் எஜெண்டாக்காக யூஸ் பண்ண எவனா இருந்தாலும் நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன். ஏமா நீ இன்னுமா போகல? ஒரு தாயா எனக்கு அதை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஏன்னா உள் மனசுல வயரெல்லாம் கலக்குச்சு. கொஞ்சம் அங்கே பாரு கண்ணா. இந்தியாலேயே நீட்ல நம்பர் 1 ரிசல்ட்ஸ் கொடுக்கிற வேலம்மாள் போதி கேம்பஸோட நீட் ரிப்பீட்டர்ஸ் பேட்ச்ல சேருங்க. இந்த தடவை நீட்டுக்கு முன்னாடி எங்க படிக்கணும்ன்றத கரெக்டா சூஸ் பண்ணு. இங்க வேணும்னா இங்க ஒரு குத்து, அங்க வேணும்னா அங்க ஒரு குத்து, தேவைப்பட்டா இங்கேயே ஒரு குத்து குத்து, சென்டர்ல ஒரு குத்து குத்துதான்.